அனைவருக்கும் வணக்கம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரெக்ரூட்மெண்ட் 2024 வந்து 660 டோட்டல் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் 1, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 660 இந்த வேகன்சியில வந்து ஆஃப்லைன் மூலியமா தான் இதற்கான அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே மந்தோட முடியுது. மே 12ஓட இதற்கான ஆஃப்லைன் டேட்டு முடியுது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நான் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலிஜிபிலிட்டி இதுல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ், டிஃபென்ஸ் இதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்குமே வந்து இது அப்ளை பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வேகன்சி. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இதுல வந்து 660 வேகன்சில வந்து ஜாப் லொகேஷன் வந்து ஆல் இண்டியா லெவல்ல இருக்கும். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்புறம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வேரியஸ் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி பார்த்தா அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 19,000 இருந்து உங்களுக்கு 1,51,000 வரைக்கும் இருக்கு. அந்த வேகன்சியை பொறுத்து உங்களுக்கான அந்த சேலரியும் மாறும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி, கிராஜுவேஷன், 10th டிப்ளமோ, பிஇ, பிடெக் இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான டீடைல்டு நோட்டிபிகேஷனை வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து சர்க்குலர் மெமரண்டம் பாத்தீங்கன்னா தி ஃபாலோவிங் வேகன்சி 12 நான் கெசட்டட் ரேங்க்ஸ் குரூப் பி அப்புறம் குரூப் சி தான் வந்து கேட்டிருக்காங்க. டு பி ஃபில்டு டெபுடேஷன் பேஸ்ல வந்து இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. டீடைல்ஸ் ஆஃப் ஒவ்வொரு போஸ்ட்க்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும், ஸ்பெசிபிக் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இது எல்லாமே வந்து இந்த அனெக்சர் ஏல வந்து கொடுத்துருக்காங்க கீழே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் கீழே இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் லெவல் அப்புறம் வேகன்சி அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12ல ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ல வந்து 1ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல 8ல வந்து 80 வேகன்சி. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 7ல 136, லெவல் 5ல வந்து 120, லெவல் 4ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ல வந்து 120, ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் 2ல வந்து லெவல் 4ல வந்து 170, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல லெவல் 3ல 100, ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் 2ல வந்து டெக்னிக்கல்ல வந்து 80ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவில் ஒர்க்ல 3, மெயின்டெனன்ஸ், குக்கு, கேர்டேக்கர், பிரிண்டிங் பிரஸ், டிரைவர், ஸோ இந்த மாதிரியான வேகன்சி எல்லாமே கொடுத்து டோட்டலா வந்து 660 வேகன்சியில வந்து 3ல இருந்து 5 வருஷம் வந்து டெபுடேஷன் அந்த பீரியட்ல ஒர்க் பண்ற கேட்டிருக்காங்க. ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணா 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 7 இயர்ஸ்ல உங்களுக்கான அந்த பெனிஃபிட் என்னென்ன இருக்கும், அதாவது உங்களுக்கு அடிஷனல் அந்த பெர்க்ஸ் இதெல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலோன்ஸா ஒரு 20% பேசிக் பேல உங்களுக்கு ஆட் ஆகும். 1 மந்த் எக்ஸ்ட்ரா சேலரி, பேசிக் டிஏ, கேஷ் காம்பன்சேஷன் இது எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து யூனிஃபார்ம் அலவுன்ஸ் இருக்கு, 10,000 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் டவுன் அண்ட் அப்புறம் ஆல் இண்டியா எல்டிசி பேக்கேஜ் இருக்கு 4 இயர்ஸ். அப்புறம் 10 days லீவ் என்கேஜ்மெண்ட் பேசிக் பே இருக்கு. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ், ரெசிடென்ஸ் ஹாஸ்டல் சப்சிடி இது எல்லாத்துக்குமான அந்த அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ரேஷன் மணி இருக்கு, ரிஸ்க் அலவுன்ஸ், இஸ்லாண்ட் அலவுன்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் டியூட்டி அலவுன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து willing to eligible officer who have completed cooling off period 3 years since last deputationல இருக்கிறவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க ஃபில்ட் அப்ளிகேஷன் அது கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயிண்ட் டெபுட்டி டைரக்டர்னு சொல்லி இந்த அட்ரஸ்க்கு வந்து 12 மேக்குள்ள நீங்க அனுப்பிடணும். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வெளிவந்ததுல இருந்து 60 நாளைக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்க அனுப்பணும் அப்படிங்கிறது, அதாவது நீங்க ஃபில் பண்ண அதுக்கப்புறம் உங்களுடைய சைன் எல்லாமே வந்து அந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் ட்ரைனிங் சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து சைன் பண்ணி அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களா அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. அட்டாச்ட் காப்பி பார்த்தீங்கன்னா ஏசிஆர்ஸ், ஏபிஏஆர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு குள்ள வந்து நீங்க அனுப்பணும் அப்படிங்கிறது.
அதாவது 12 மே தான் வந்து இதற்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க ஆஃப்லைன்ல இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் 1 எக்ஸிக்யூட்டிவ்ல 80 வேகன்சி சொல்லியிருந்தாங்களா. இதுல வந்து குரூப் பில வந்து நான் கெசட்டட்ல வந்து நான் மினிஸ்ட்ரியில லெவல் 8ல இருந்து பே மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 47,000ல இருந்து உங்களுக்கு 1,51,000 வரைக்கும் 7th சிபிசில இருக்கும். எலிஜிபிலிட்டி வந்து டெபுடேஷன்ல இருந்து இருக்கு. ஆஃபீஸர் அண்டர் த சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ்ல இருக்கிறவங்க அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ்ல இருக்கிறவங்க, டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்ளைங்கிறதா. ரெகுலர் அதாவது ஹோல்டிங் அனலாக் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேஸ் ஆன் த பேரண்ட் கேடர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். 2 years வந்து அந்த சர்வீசஸ்ல. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 56 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்த அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் 2ல வந்து 136 வேகன்சியில் 44,000 இருந்து 1,42,000 வரைக்கும். இதற்கும் வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அல்லது ஸ்டேட் போலீஸ் ஆர்கனைசேஷன் அல்லது டிஃபென்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 2 years செக்யூரிட்டி அல்லது இன்டெலிஜென்ஸ் ஒர்க்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அந்த எலிஜிபிலிட்டி என்ன, பேசிக் பே எவ்வளவு, சேலரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப் பியா குரூப் சியா அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த நோட்டிபிகேஷனை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதற்கான அந்த ஆஃப்லைன் ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ இதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணி இதில் கூட கேட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிருங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.